தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஒரு பெரிய தோல்வி. இந்த தோல்விக்கு அப்புறம் மூலையில முடங்கி போய் இருக்காம, சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அ ஒண்ணு மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம். நாங்கள் 100 வெற்றிகளை சுவைத்தவர்கள், ருசித்தவர்கள் அல்ல. 1000 தோல்விகளை கடந்து வந்தவர்கள். நாங்கள் ஜெயலலிதாவையோ, கருணாநிதியாவையோ பார்த்து அரசியல் செஞ்சவங்க இல்ல. பல்வேறு வகையான தோல்விகளை, பல்வேறு வகையான உயிர் கொடைகளை கடந்து வந்த என் தேசிய தலைவர் பிரபாகரனை பார்த்து அரசியல் செஞ்சவங்க. இந்த தோல்விகள்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீங்க ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க. 2016ல நாங்கள் அரசியல்ல முதல் தேர்தல்ல போட்டியிடும்போது 1.1% தான் விழுக்காடு தான் வாக்கு வாங்கினோம். அது மாரி நாங்க 2026ல புதிதாக கட்சி ஆரம்பிச்சதா கூட நெனச்சுக்குருவோம். அத பத்திலாம் நாங்க கவலைப்பட போறதே கிடையாது. ஒருபோதும் நாங்கள் கலங்குவதும் அல்ல, களைப்படைவதும் அல்ல. அதாவது ஓய்வும், சலிப்பும் தற்கொலைக்கு சமம்ங்கிறான். நாங்க அந்த மாரியான ஆட்கள். அத பத்தி நாங்க கவலையே போறதில்ல. மக்களுடைய தீர்ப்பை மனதார ஏத்துக்கிறோம். அதோட சேர்த்து புதிதாக தமிழ்நாட்டில் அமைய உள்ள அரசிற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், புரட்சிகரமான ஒரு வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு குடுத்திருக்காங்க. ஆ பல போராளிகளுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அத நல்ல வகையா நீங்க பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு இறைவனையும், இயற்கையும், பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கிறோம். அதோட ஒரே ஒரு கருத்த மட்டும் வச்சுர்றோம். ஆ நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய செயற்பாட்டு வரைவை மக்கள் மத்தியில கொண்டு வந்து வச்சிருக்கு. 2016, 2021, 2026 இந்த 3 தேர்தல்கள்லயுமே செயற்பாட்டு வரைவை நாங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அந்த செயற்பாட்டு வரைவை நீங்க எடுத்து பாருங்க. அந்த செயற்பாட்டு வரைவுல நாங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கோன்னு பாருங்க. அதுல உங்களுக்கு இதெல்லாம் சரின்னு படுது, இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும்னு நாங்க அதுல குடுத்திருக்கோம். அண்ணன் சீமான் குடுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு வேளை இதெல்லாம் சாத்தியமாகும், இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எங்கள்ட்ட நீங்க சொல்ல வேணாம். எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க அதை எடுத்து ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஏன்னா, இதற்கு முன்பு நீங்கள் வெறும் அரசியல் கட்சி. அந்த கட்சியில ஒரு லாபமோ, நஷ்டமோ அது உங்கள் கட்சியை மட்டும் தான் சேரும். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியலா தலைமை பொறுப்புக்கு வர்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு முடிவையும் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன் கருதி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வையா இருக்கு. அதோட சேர்த்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சில தவறான முடிவுகளால இந்த பாதிக்கப்பட போறது தமிழ்நாட்டினுடைய நலனாகவும், தமிழ்நாட்டின் மக்களினுடைய நலனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொல்றோம். எங்களுடைய செயற்பாட்டு வரைவை எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குழு கிட்ட கூட கொடுங்க. அந்த குழுக்கள் அதுல இருக்கிறது சரியானது எதுவோ அதை எடுத்து அவங்க வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறோம். நாங்க வந்து பேயி பிசாசு திமுக, அதிமுக அப்படிங்கிற பேயி பிசாசு இதெல்லாம் பார்த்து வந்துட்டோம். இப்ப நீங்க ஆள போறதா அடுத்த 5 வருஷம் ஆள போறது எங்க தம்பிகள் தானே, எங்க அண்ணங்க தானே, எங்களுடைய ரத்தம் தானே. அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எப்படியோ ஒரு பக்கத்துல இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க. அதை எங்களால் நாங்க திரும்பவும் சொல்றோம். நாங்கள் சாதிக்க நினைத்தது வேறு. நீங்கள் சாதித்திருப்பது வேறு. ஆனால் ஒண்ண மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது இந்த மக்கள் உங்களுடைய ஒரு 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 உங்க மேல இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையில ஒரு இளைஞர் பட்டாளம் தங்களுடைய வீட்டுல இருக்கவங்களை எல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்பினதனுடைய விளைவாக அது நாம் தமிழர் கிடைக்க வேண்டிய ஒரு மாற்று. நாம் தமிழர் தான் இங்க மாற்றா இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த மாற்றம் உங்க கையில ஒப்படைச்சிருக்காங்க. அதை நல்வழிப்படுத்துவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி இதனால துவண்டு போகாது. ஒருபோதும் நாங்க பின்னோக்கி போயிட மாட்டோம். அதே மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி ஏன் போராடணும், இது வரைக்கும் போராடி போராடி ஏமாந்தது போதும், இந்த மக்கள் நம்மளை கைவிட்டுட்டாங்க, ஆகவே நீங்க வந்து இனிமேல் நாம் தமிழர் கட்சி போராடாதீங்கலாம் நிறைய பேர் இணையதளங்கள் எழுதுறாங்க. அதுல எங்க கட்சி தோழர்களும் ஒரு சிலர் எழுதுறாங்க. எங்களை பொறுத்தவரை ஒண்ணு தெரிஞ்சுக்க. நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரலாக அண்ணன் சீமானுடைய குரல் இருக்கும். முதல் அறிக்கையாக அண்ணன் சீமானுடைய அறிக்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கை வரும். அதனால நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் எப்போதும் மக்கள் பணியில இருக்கக்கூடிய நபர்கள். நாங்கள் போராளிகள். ஒருபோதும் இந்த தோல்விகளை பார்த்து துவண்டு போறதோ, மக்கள் மேல கோவத்தை காட்டுறதோ, மக்கள் மேல கோவத்தையே வெறுப்பையே காட்டி இந்த அரசியலை விட்டு கடந்து போற நபர்களோ, மக்கள் பிரதிநிதியா இருந்து கடந்து போற நபர்களோ நாங்கள் கிடையாது. நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களோடு தான் இருப்போம். நாங்கள் ஆரம்பத்துல சொன்னதை இப்பவும் சொல்றோம். நாங்கள் வெற்றி பெற்றால் நன்மைகளை செய்வோம். நாங்கள் சொன்ன நன்மைகள் அனைத்தையும், எங்களுடைய செயற்பாட்டு வரைவில் இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் நாங்கள் வெற்றி பெற்றால் செய்வோம். ஒருவேளை வெற்றி பெறாவிட்டால் நாங்கள் செய்வதற்காக போராடுவோம் மக்களோடு சேர்ந்துன்னு சொல்லியிருந்தோம். அந்த வாக்குறுதி எப்பவுமே நிறைவேற்றுவோம். நாங்க திரும்பவும் சொல்றோம். யாருக்காவது ரத்தம் தேவைப்பட்டால் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஒரு பெரிய விபத்து, ஒரு மருத்துவ சிகிச்சை அல்லது வேற ஏதாவது பிரசவம், இப்படி ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு ரத்த தானம் தேவைப்படுதா, நாம் தமிழர் கட்சியை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் துவண்டு போக மாட்டோம். தொடர்ச்சியா மக்கள் பணியில இருப்போம். ஏதாவது இப்ப +2 முடிச்சுட்டு அடுத்து ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்துருச்சுன்னா கல்வி வழிகாட்டுதல், ஏதாவது உயர் கல்விக்கு போறதுக்கு என்ன மாதிரியான கல்வி எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? பிள்ளைகளை, படித்த பிள்ளைகளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை, ஒரு குளத்துல இருந்து கனிம வளம், அதாவது குளமோ கம்மாயோ இதுல ஆக்கிரமிக்கிறாங்களா, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு தகவல் தெரியுங்க. நாங்க போராடுவோம். இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், மண் வளம், மலை வளம், காடு வளம், கனிம வளம், மர வளம், இப்படி எல்லாத்தையும் திருடுறாங்களா, அதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு தகவல் தெரியுங்க. நாங்கள் போராடுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்கானவர்களாக, மக்களோடு மக்களாக நின்று எப்போதும் குரல் கொடுப்போம். ஒன்னே ஒண்ணுதான், இங்க எப்பவுமே நாம் தமிழர் கட்சி மத்தியிலும்
ஆளக்கூடிய கட்சிக்கும் சரி, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிக்கும் சரி, எப்போதும் எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியை நெறிப்படுத்துவதற்கு நாங்கள் எப்போதும் போராடிக் கொண்டே இருப்போம். ஆகவே எங்களை மக்கள் பணியிலிருந்து அப்புறப்படுத்தவோ, மக்கள்ட்ட இருந்து அப்புறப்படுத்தவோ நினைச்சிடவே வேண்டாம். அது ஒருபோதும் நடக்காது. 1 நாள் 2 நாள் கூட எங்க ஆளுகளுக்கு கோவம் இருக்காது. அடுத்த நாளே மக்கள் பிரச்சனைக்கு வந்து நிப்போம். அதனால நீங்க கவலையப்படாதீங்க. தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழ்நாடு அரசையும் நல்வழிப்படுத்துவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரதான கடமை. அந்த கடமையை மக்களோடு மக்களாக நின்று தொடர்ச்சியா செய்வோம். அதோட சேர்த்து நான் போட்டியிட்ட அம்பாசமுத்திரம் தொகுதியில ஐயா இசகி சுப்பையா வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அவர் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்காக இரவு பகலாக என்னுடைய கட்சிக்காக அண்ணன் சீமானுக்காக நாம் தமிழர் கட்சிக்காக தமிழகம் முழுக்க இன்னும் சொல்லணும்னா உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல இருந்து எல்லா வகையிலையுமே உதவியா இருந்தீங்க. உலக நாடுகள்ல பல்வேறு நாடுகள்ல பிரான்ஸ்ல இருந்து பல்வேறு வகையான நாடுகள்ல இருந்து நிறைய பேர் பல்வேறு வகையான உதவிகளை செஞ்சீங்க, ஆறுதலா இருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு பல்வேறு வகையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. நேரடியாக களப்பணிக்கு வந்தவங்க, பொருளாதார உதவி செஞ்சவங்க, பல்வேறு வகையிலும் இணையதளங்கள் மூலமாக இப்படி எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் இந்த மக்கள் பணியிலிருந்து விலகி சென்ற மாட்டோம். ஒருபோதும் நீங்கள் எங்களை ஓட்டு போடலைன்ற கோவத்தை உங்க மேல காட்டிடவே மாட்டோம். ஏன்னா என் மகன் இருக்கிறான், என் மகன் ஒரு தப்பு செஞ்சுட்டான், என் மகன் ஒரு தப்பு செஞ்சிருது அப்படின்னாக்க நான் அதுக்காக கோவப்பட மாட்டேன். இப்ப என் மகன் இருக்கிறேன், எனக்கு உங்களோட அதாவது பெத்த அப்பாவோட அம்மாவை ரொம்ப பிடிக்குது, அல்லது தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்குதுன்னு அவன் சொல்றான்னா அவன் மேல எனக்கு கோவம் வராது. என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்றக்காக அவனுக்கு எதிரான செயலை நான் செய்ய போறது கிடையாது. என் பிள்ளைய நான் தான் அரவணைப்பேன். நான் சம்பாதிக்கிற சொத்துக்கள், என்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே என் பிள்ளைக்கு நான் தான் கற்றுக் கொடுப்பேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், என் மகனோ என் மகளோ தவறு செய்திருந்தால், என் குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செய்திருந்தால், நான் எப்படி அதை கடந்து அவர்களை அரவணைத்து செல்வனோ, எப்படி அவர்களுடைய நலனில் அக்கறையோடு இருப்பனோ, அதே மாதிரி தான் நான் என்னுடைய தமிழ்நாட்டினுடைய மக்களை, என்னுடைய சகோதர சகோதரிகளை, தாய் தமிழ் உறவுகளை நாங்க பார்க்கிறோம். ஒருபோதும் உங்கள் மேல் எங்களுக்கு கோபம் இல்லை. எப்படி என் பையன் வந்து அப்பாவை பிடிக்கல, அம்மாவை பிடிக்குன்னு சொல்லும்போது கூட நான் என் மகனை அரவணைச்சு நான் போகணும். அதே மாதிரி தான் எங்களை பிடிக்கல, ஆனா எங்க அண்ணன் விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வாக்களிச்சிட்டீங்க. நாம் தமிழர் கட்சியை பிடிக்கல, நாம் தமிழர் கட்சியை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தை பிடிச்சிருக்கு, நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒருபோதும் கவலை இல்லை. உங்களுடைய தேர்வு உங்களுக்கு நலன் பயக்க வேண்டும். அவர் நலன் பயக்காவிட்டால் அதை நலன் பயக்க செய்வது, அவர்களை எதிர்க்கட்சியாக இருந்து நல்வழிப்படுத்த வேண்டியது அண்ணன்மார்கள் அல்லது மூத்தோர்கள், அரசியல்ல முதலிருந்தே களமாடக்கூடிய எங்களுடைய கடமையா இருக்கு. நாங்கள் தொடர்ச்சியா நின்று போராடுவோம். ஒருபோதும் தமிழக மக்களை விட்டு செல்ல மாட்டோம். அதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு காசு பணம் புழங்கி, இவ்வளவு அதிகார பலம் இருந்து, இவ்வளவு ஆள் பலம் இருந்து, திமுகவை தாண்டி, அதிமுகவை தாண்டி, காங்கிரஸை தாண்டி, பிஜேபியை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரைக்கவர்ச்சிகளை எல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் எங்களுக்கு நீங்க செலுத்திருக்கீங்க. குறிப்பாக என்னுடைய அம்பாசமுத்திரம் தொகுதியில எல்லாம் கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள், 14,906 வாக்கு எனக்கு செலுத்தியிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அண்ணன் சீமானையும், நாம் தமிழர் தம்பிகளையும், நாம் தமிழர் பிள்ளைகளையும் நம்பி வாக்களித்த அந்த மான தமிழர்களுக்கு ஒருபோதும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம். நாங்கள் வர்ற திங்கட்கிழமையிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் மனு கொடுக்க தயாராயிருவோம். அந்த அளவுக்கு தான் எங்களுடைய களப்பணி இருக்கு. எதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். மக்களுக்கு ஒண்ணுனா மக்களோட மக்களா நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியா தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 15 ஆண்டுகள்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனை, எந்த கனிமவள பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல் தடவையாக, முதல் குரலாக, முதல் அறிக்கையாக வரக்கூடியது அண்ணன் சீமானுடைய குரலாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையாக தான் இருந்திருக்கு. அது இன்னும் தொடரும். ஆனால் ஒண்ணே ஒண்ணு, எங்களுக்கு கடுமையான மனவலி, மனவேதனை இருக்கு. கடுமையான மனவலி, கடுமையான மனவேதனை எல்லாமே இருக்கு. ஆனால் அதையும் கடந்து போறோம். என்னால் இதுவும் கடந்து போகும். நாங்கள் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளை. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் 100 வெற்றியை ருசித்தவர்கள் அல்ல. நாங்கள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுடைய வாரிசுகள் அல்ல. நாங்கள் 1000 தோல்விகளை கடந்து வந்தவர்கள். பல்வேறு வகையான உயிரிழப்புகளை சந்தித்து அந்த உயிரிழப்புகளோடு சேர்ந்த தோல்விகளையும் கடந்து வந்த என் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் தோண்டு விட மாட்டோம். மக்களுக்காக, மக்களோடு எப்போது நிற்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், எப்போதும் நாம் தமிழராக தமிழ் தேசிய பாதையில் பயணிப்போம். அண்ணன் சீமானோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.